என்ன வீரபாண்டி? என் மேல இன்னும் கோவமா? அட அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நம்ம ஒன்னா இருந்தப்ப நம்ம பலமே வேற. ஆமா, நாம பிரிஞ்சதுல இருந்து இந்த ஊர்க்காரப்ப எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சே. ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம திரும்பவும் பழைய மாதிரி இருக்க முடியுமா? இத்தனை வருஷம் என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் உன்னை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டேன் தெரியுமா? மாப்பிள, தெரியாமலா என் மேல என்ன கோவம் இருந்தாலும் நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல. நாச்சியா சொல்லிக்கிட்டே இருப்பா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் பலம்னு. 2 பேரும் ஒன்னா சேருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் தான் கேட்கல. நான் மட்டும் என்ன, அதேதான் உடம்பு முழுக்க வீராப்பு. இவ்வளோ சண்டை போட்டு என்னத்தை சாதிச்சிட்டோம்? ஒண்ணுமே இல்லதான். நமக்கு வயசுதான் ஓடிடுச்சு. கரெக்டா. என்ன பண்றது, காலம் ஓடிட்டு தானே இருக்கும். நேரமாச்சு, கிளம்புமா? வா. பார்த்து. நான் ஸ்டெடியா இருக்கேன், ஸ்டெடியா இருப்பேன். அது நண்பன்டா, நண்பா, நீ என் நண்பன்டா. மாப்பிள வாங்கி பிடிச்சிட்டியடா. நிறுத்தல ஐயா. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமாயா? ஏல, அதுக்கு தானே பஞ்சாயத்து வச்சிருக்கிய. முதல்ல அடிக்க நிறுத்துங்க, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சரிங்க, சொல்லுங்க என்ன நடந்தது? ஐயா, இவர் முத்துசாமியா, நம்ம தோட்டத்துல வேலை செய்யற ஆள் தான்யா. இவர் பொண்ணு நேத்து நைட்டு கடைக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்குங்கய்யா. வர்ற வழியில இந்த பொறுக்கி குடிச்சிட்டு லந்து கொடுத்துருக்காயா. குடிச்சிட்டு வந்து இந்த பொறுக்கி அந்த பிள்ளைய பார்த்ததும் அவ கையை பிடிச்சி இழுத்து தப்பா நடந்துக்க பார்த்துருக்காயா. அந்த புள்ள வீட்டுக்கு அழுதுட்டே வந்து படுத்துருச்சு போல. இவர் என்னமான்னு கேட்டதுக்கு அந்த புள்ள பதிலே சொல்லலையா. இப்ப காலையில எந்திரிச்சு தான் என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கு. இவனை தேடி பார்க்கலான்னு போனா இந்த நாய் டாஸ்மார்க் வாசல்ல நின்றுட்டு இருக்காயா. பொறுக்கி நாய, பிடிச்சா யார் கை வேணாலும் பிடிச்சிருப்பியா? அவ்வளவு திமிரால உனக்கு? அவ்வளவு தெரியுமா உனக்கு? ஐயா, அவனை அடிக்க வேண்டிய அளவுக்கு அடிச்சாச்சுங்க ஐயா. மறுபடியும் அடிச்சு என்ன ஐயா ஆக போகுது? ஐயா, அடிச்சா என் பொண்ணுக்கு செஞ்ச காரியம் மறந்து போயிடுமா, இல்ல மறுபடியும் தான் வருமா? ஐயா, என் பொண்ணுக்கு நடந்த விஷயம் ஊர் பூரா தெரிஞ்சு போச்சுயா. இதுக்கப்புறம் என் பொண்ணை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்ந்து என்னையா ஆக போகுது? என் பொண்ணு ஏதாவது பண்ணிப்பாளோன்னு அங்க அவளை அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட விலகி இருக்காதேன்னு சொல்லிட்டு வந்திருக்க ஐயா. ஐயா, அவளை 24 மணி நேரமும் பார்த்துட்டே இருக்க முடியுமா ஐயா? இனிமே இதே பயத்தோட வாழ முடியுமா ஐயா? இனி என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஐயா ஆகிறது? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சுங்களே ஐயா. இனிமே என் பொண்ணுக்கு எங்கேன்னு போய் மாப்பிள்ளை தேடுவேன்? எங்கேன்னு தேடுவையா? அழாத,
நீ எதுக்கு வருத்தப்படாத. நீ ஏன் வேற எங்கேயோ போய் தேர்ற? தப்பு செஞ்சவன் ஒருத்தன், தாலி கட்டுறது இன்னொருத்தனா? இவன் செஞ்ச தப்புக்கு நீயும் உன் பொண்ணு ஏன் அழுகுறீங்க? உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டு கைய வச்சது இவன் தானே? இவன் தான் அவளை கட்டிக்கிட்டு பொஞ்சாதியா வாழ்க்கை பூரா வாழணும். உன் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண இவன் தான் உன் பொண்ணுக்கு வாழ்க்கையும் கொடுக்கணும். அதுதான் நியாயம். டேய் ஐயா, மரியாதையா அந்த பொண்ணோட குடும்ப நடத்துற வழியை பாரு. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்ன அடிச்சு கூட போட்டுருங்க ஐயா. இந்த ஊரை விட்டு கூட ஒதுக்கி கூட வச்சிடுங்க ஐயா. கல்யாணம் மட்டும் வேணாங்க ஐயா. எனக்கு என் சொந்தக்கார பொண்ணு கூட ஒரு பெரிய இடத்துல நிச்சயம் பேசி முடிச்சிருக்காங்க ஐயா. இன்னும் 2 மாசத்துல கல்யாணங்க ஐயா. தயவு செஞ்சு அடி செருப்பால. கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பொண்ணு மேல கை வச்ச நீ. அப்போ இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ நல்லா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருவ. இவங்க கடைசி வரைக்கும் பொண்ணுக்கு என்ன ஆகும் என்ன நடக்கும்னு இந்த அப்பா பயந்து சாகணும்ல. டேய், நீ செஞ்சது வெறும் தப்புன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா கல்யாணம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு தப்பு பண்ணது மன்னிக்க முடியாத தப்புடா. வர்ற கோவத்துல அப்படியே அருவாள் எடுத்து வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். பஞ்சாயத்து பேசுற மாதிரி தான் கட்டுப்பட்டு நிக்கிறேன். இங்க பார், நீ உன் வீட்டுல என்ன பேசுவியோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீ உண்மையை சொன்ன எனக்கு சந்தோஷம். ஆனா இப்ப பார்த்து வச்சிருக்கிற கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே ஒரு நல்ல நாளா பார்த்து இவரோட பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற. ஐயா இல்ல, கல்யாணம் வேண்டாம் கீண்டான்னு ஏதாவது சொன்ன கழுத்துல கத்திய வச்சு சோழிய முடிச்சிருவேன். அந்த பொண்ணை என் பொண்ணை நினைச்சு நானே வளர்த்துப்பல. டேய், என்ன யோசிக்கிற? ஐயா சரிங்க ஐயா. இது எங்க வீட்டுல தெரிய வேணாங்க ஐயா. நான் ஏதாவது பேசி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேங்க ஐயா. இந்த உண்மை தெரிஞ்சா எங்க வீட்டுல யாரும் உசுரோட இருக்க மாட்டாங்க ஐயா. உங்க வீட்டுல எல்லாரும் மானத்தோட இருக்கணும். அடுத்த வீட்டு பொண்ணோட மானம் எக்கடி கட்டுனாலும் போலாம், அப்படித்தானே? டேய், உனக்கு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம். என்னையா சொல்ற நீ? ஐயா ரொம்ப நல்லதுங்க ஐயா. இங்க பாண்டா, இங்க ஏதாவது சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம ஊர் விட்டு போயிடலான்னு மட்டும் நினைச்ச, நான் உன்னை விட கிரிமினல், அதுக்கு மேலேயே யோசிப்பேன். நீ எங்க ஓடி போனாலும் உன்னை தேடி வந்து நான் வெட்டுவேன். நீ பண்ண காரியத்தை உன் குடும்பத்துக்கிட்ட சொல்லுவேன். வேண்டாம் ஐயா, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க ஐயா. கிளம்பு கிளம்பு போ. என்ன பிரசிடண்ட், சரிதானே? சரிங்க ஐயா, நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். கிளம்புங்க. அப்ப நான் கிளம்புறேன் ஐயா. வரேங்க ஐயா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வந்து பாருங்க. சரிங்க. கிளம்புங்க. நல்லதுங்க போங்க. ஐயா. ஹலோ, ஹலோ, சரவணன் இருக்காங்களா? இருக்காரே. நீங்க யாரு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க. நீங்க சொல்லுங்க, யார் நீங்க? என் பேரு பிரியா. போதுமா? நீங்க கொஞ்சம் சரவணன் கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? ஃபோனா? ஃபோன் சரவணன் கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் அந்த இந்தியாவோட புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளர் சரவணன்னா? சரி, இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கனே.
ஞாபகம் வந்துருச்சு. டிவியில நீங்க தானே அந்த உலக புகழ் பெற்ற ஆங்கர், கரெக்ட்டுங்களா? எப்படி குரலை வச்சு கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? பரவாயில்ல, ஷார்ப்பா தான் இருக்கீங்க. இந்த கிராமத்துல நீங்க எங்க டிவிலாம் பாக்குறீங்களா? இது என்னங்க அதிசயம், நாங்க குடும்பத்தோட எலன் ஷோ எல்லாம் பார்ப்போம். ரொம்ப முன்ன என்ன கிராமம் தான் போல. ஆமா, சரி உங்களுக்கு எந்த ஊரு? நமக்கு சவுத் இந்தியா தாங்க. சவுத் இந்தியால எங்க? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்க? சவுத் தமிழ்நாடு. சவுத் தமிழ்நாட்டுல எங்கங்க? அது வந்து ஒரு 5 நிமிஷம் நட, பக்கத்து கிராமத்துல இருந்துல. ஆமா, of course. நீங்க பெருமைப்படணும் மிஸ்டர் சரவணன். உங்க ஊர்ல இருந்த ஒரு பொண்ணு டெல்லிக்கு போய் அங்க ஃபேமஸான ஒரு சேனல்ல ஆங்கர் ஆயிருக்கன்றது நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே? அந்த பொண்ணெல்லாம் நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அப்ப அதே ஊர்ல பிறந்து காசு பணம் புகழுக்காக வேற ஊருக்கெல்லாம் போகாம அதே ஊர்ல இருந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காரே சரவணன், அவருக்கு நீங்க கோவில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணணும் பிரியா. பண்ணிருப்போம். ஆனா அந்த சரவணனோட அம்மா அவர் எதுக்காக ஃபேஷன் டிசைன் எடுத்தாருன்றத சொல்லிட்டாங்க. இந்த அம்மாக்களே இப்படிதான். ஒரு 5 நிமிஷம் ஒரே பாலினத்தோட விட்டா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருது. உங்க அப்பா கூட ஒரு நாள் நான் உட்கார்ந்து பேசுறேன் மிஸ் பிரியா. அப்ப அவர்கிட்ட இருந்து சீக்கிரட் எல்லாத்தையும் வாங்கி உங்களை இதே மாதிரி அசிங்கப்படுத்தல. எங்க அப்பா கிட்ட தானே? வாங்க வாங்க. அவரு உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அவரு காலேஜ்ல நான் என்ன படிச்சேன்னு கேட்டாலே திரு திருன்னு முழிப்பாரு. சை, திஸ் வீரபாண்டி வெரி ஒஸ்ட் பாண்டி. இல்ல இல்ல இல்ல, பெஸ்ட் பாண்டி. அப்புறம் மிஸ்டர் சரவணன், உங்க அம்பிஷன் என்ன? ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிறத விட ஒரு நல்ல மனுஷன் ஆகணுங்க, அதான் என் ஆம்பிஷன். சரி, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன்? எனக்கு இதை விட நல்ல மனுஷி ஆகணும்னா எங்க ஆம்பிஷனாவது காப்பி அடிக்காம ஒரிஜினலா சொல்லலாம்ல. ஐயா, முழுசா கேளுங்க சரவணன். எனக்கு இதை விட நல்ல ஆங்கர் ஆகணும், இன்னும் நிறைய ஷோஸ் பண்ணணும், வித்தியாசமான கான்செப்ட்ஸ் பண்ணணும், இப்படி நிறைய இருக்கு. ஆமா, எலன் ஷோலாம் பாப்பேன்னு சொன்னீங்களே, நிஜமாலே பாப்பீங்களா? நமக்குலாம் சீரியல் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, எங்க அதெல்லாம் பார்க்க. சும்மா அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அதான் அப்படியே. ஆனா அவங்க எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி ஒரு ஷோ புதுசா இங்க பண்ணணும். டெல்லியிலன்னு இல்ல, நம்ம ஊர்ல. ஏமா, இங்க வழக்கமான சீரியல்லையே கொஞ்சம் கதையை மாத்தினா சேனலை மாத்திட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஷோலாம் நீ எங்க பண்ணுவ? இப்படி சொல்லி சொல்லிதான் ஒரே மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சூப்பரா புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டோம்னா நிச்சயமா மக்கள் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நல்லதுதான். ஆமா, உங்களுக்கு வேற கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டனே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க? ஏய், கல்யாணம் என்ன ஜெயிலா? உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு. அதுக்கு இல்லைங்க, வருங்கால கணவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும்ல, அதான் கேட்டேன். ஒத்துக்கலன்னா பிஞ்சிடும். அப்போ உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கணவர் அமையறதுக்கு என் வாழ்த்துக்கள். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு லவ் கிவ் அந்த மாதிரி? அது ஒரு பெரிய கதைங்க. சரி சரி, பெரிய கதைன்னா அப்புறம் சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. இரு, நான் ஷார்ட்டா சொல்றேன். நான் சிங்கப்பூர்ல ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா எங்க வீட்டுல பார்த்தா எங்க மாமா பொண்ணைய கட்டி வைக்க பிளான் பண்றாங்க. ஏன் உன் மாமா பொண்ணு உனக்கு பிடிக்காதா? பிடிக்கலன்னு இல்ல. அப்போ அந்த பொண்ணோட அழகா இருக்க மாட்டாளா? சேச்சா, அவளை விட சூப்பரா இருப்பாங்க. அப்புறம் என்னடா பிரச்சனை? உனக்கும் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு அழகா இருப்பான்னு சொல்ற, கட்டிக்க வேண்டியதானே? அதெல்லாம் சரிங்க, ஆனா கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. நான் நினைச்சதுதான் கரெக்ட்னு ஒத்த கால்ல நிப்பா, அதான் யோசிக்கிறேன். ஓ, நான் வேணும்னா உங்க வீட்டுல பேசி அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா?
ஐயோ வேணாங்க. என்னங்க நீங்க அவ வேணான்னு சொல்றீங்க, ஆனா இப்படி பதறீங்க? அது நான் வச்சுட்டுமா? ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்ல? வேலை இருக்குங்க. ஓ ஆமாமா, எனக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவ்வளோ நேரம் பேசினதுல எனக்கு டைம் லாஸ் ஆயிடுச்சு. நான் வைக்கிறேன். பாய். பாய். ஓகே பாய் பாய். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவா மடிக்கையில் உனக்காக மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன், உனக்காக. என்னடி இந்த பக்கம்? சும்மா இந்த பக்கமா வந்தேன், அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், என்கிட்டயே புழுகுற பத்தியா? வீட்டு பக்கம் வந்தாலே என்ன பார்க்க வர மாட்ட, இப்ப என்ன பார்க்க வந்தியா நீ? ஏய் நிஜமா தாண்டி சொல்றேன். ஏய் சொல்லுடி, பரவாயில்ல, என்ன விஷயம்? ஒரு சின்ன ஹெல்ப். அதான் தெரியுமே, சொல்லு என்ன வேணும்? இல்ல சொல்லி தொலையண்டி, இவ்ளோ தூரம் வந்துட்ட. உன்கிட்ட மயக்க மருந்து இருக்குதானே? ஆமா. எனக்கு ஒண்ணு வேணும்டி. ஏய் நீ என்ன லூசாடி? அதெல்லாம் ஆபரேஷன் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவாங்க, பல்லு புடுங்கும் போதும் யூஸ் பண்ணுவாங்க, இப்பெல்லாம் கிடைக்காது. ப்ளீஸ் டி, எனக்கு ஒண்ணு வேணும்டி. அதான் எதுக்குன்ற? பல்லு எதனா புடுங்க போறியா? இல்லடி. பின்ன எனக்கு வேணும், தர முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியாதுடி. அதெல்லாம் யாருக்கும் தரவே கூடாது, மெடிக்கல் ஸ்டோர்ல கூட தர மாட்டாங்க அதெல்லாம். எனக்கு அது தெரியும்டி, அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்ப போய் கேட்டுட்டு தான் வந்தியா? இல்லடி, நீ கூட. ஏ அரசி, இதோ பாரு, ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணலாம், தப்பில்ல. ஆனா என்ன விஷயம்னே தெரியாம அதுவும் மயக்க மருந்தெல்லாம் கொடுக்கறது ரொம்ப தப்புடி. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது, நீ பாட்டுக்கு தப்பா யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், எனக்கும் சரி உனக்கும் சரி. அதெல்லாம் ஆவாதடி, என்ன நம்பு. அப்ப நீயும் என்ன நம்பு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அத மட்டும் சொல்ல மாட்ற. பின்ன நீ என்ன ஏதுன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்ட, நான் மட்டும் கேள்வி கேட்காம மயக்க மருந்தை தூக்கி உன் கையில கொடுத்துடணுமா? என்னாலலாம் முடியாதுடி, நீ கிளம்பு. இப்ப என்னன்னு சொன்னாதான் தருவியா? என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த மயக்க மருந்து எனக்கு இல்லடி, பின்ன சரவண மாமாக்கு. சரவண மாமா? உன் மாமா பையன் தானே? ஆமா. ஏய் என்னடி சொல்ற, அவருக்கு எதுக்கு நீ மயக்க மருந்து கொடுக்கற? ஐயோ, இவ வேற விவரமா கேட்டுட்டு இருக்காளே. சொல்லுடி. இங்க பாருடி, 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்ல ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. என்ன பஞ்சாயத்து தெரியுமா? ஒரு பையன் ஒரு பொம்பளைய தப்பா தொட்டுட்டான், அதுக்கு நியாயம் கேட்டு வந்தாங்க. சரி, அதுக்கு என் மாமா என்ன தீர்ப்பு சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாரு? அந்த பொண்ணு மேல கைய வச்சு வந்தா அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அடிப்பாவி, இது என்னடி கொடுமையா இருக்கு? இதெல்லாம் அநியாயம்டி. எது அநியாயம் சரி தப்புன்னா எனக்கு தெரியாது. என்னடி சொல்ற? அதுக்கும் நீ மயக்க மருந்து கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கணுமா? ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அவனே அந்த பொண்ணை கட்டிக்கணுங்கிறதா என் மாமாவோட தீர்ப்பு இல்லையா? ஆமா. சரவணனை எங்கேயாச்சும் தனியா கூட்டிட்டு போய் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர் தப்பா நடந்துக்கிட்டாருன்னு ஊர்க்காரங்களை நம்ப வச்சா மாமா என்ன பண்ணுவாரு? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவார்ல. அடி பாவி, இதெல்லாம் ரொம்ப தப்புடி. எதடி தப்பு? வீட்டுல இத்தனை வருஷமா இருந்து என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு அப்பெல்லாம் இவங்க எதுவுமே சொல்லல. இப்ப திடீர்னு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொல்லி இன்னொரு பொண்ணுக்கு கட்டி வைப்பாங்களா? அதுக்கு நான் ஈனி இழிச்சிட்டு கல்யாண வேலை பார்க்கணுமா? நான் அப்படி என்னடி ஆசைப்பட்டேன்? ஊரா வீட்டுக்காரனுக்கு ஆசைப்பட்ட
என் மாமா தானே. சின்ன வயசுல இருந்து வீட்டுல சொல்லி சொல்லி வளர்த்து ஆசை கிளப்பி விட்டுட்டாங்க. இப்ப திடீர்னு கிள்ளி போடுனா இவ்வளவு பெரிய விஷயத்த எதுவுமே நடக்காத மாதிரி என்னை எப்படி பாதிக்கும்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம ஆள் ஆளுக்கு கல்யாண வேலைக்கு தயாராகுறாங்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீயே சொல்லு. இதுல நானும் சேர்ந்து கல்யாண வேலை செய்யணுமா? இவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். இவங்களுக்கெல்லாம் என் மனசு புரியாட்டியும் பரவாயில்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு மதிக்கலன்ற போதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சரவண மாமாக்கும் என்ன பிடிக்கும்டி. என்கிட்டயே அதை சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன்டி அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்? என் மாமாவுக்காக தாண்டி, வேற எதுக்கு? கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வை, அதுக்கப்புறம் மொத்தமா முடிஞ்சிரும். என் வாழ்க்கையே தொலைஞ்சிரும்டி. சின்ன வயசுலயே என் அப்பாவை இழந்துட்டேன். சரவண மாமா கூட சந்தோஷமா இருக்கலான்னு இருந்தேன். கனவு கண்டுட்டு இருந்தேன். என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது. எனக்கு அவர் வேணும்டி, ப்ளீஸ். சரி, அழாத. அழாதடி, நான் தரேன்டி. நிஜமா? சத்தியமா தரேன். ஆனா நானும் உன் கூட வருவேன். உனக்கு இன்னொரு வேலையும் இருக்குடி. என்ன வேலை? அத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. சொல்லாம இருக்க முடியல. சொன்னா புரிஞ்சுப்பியானும் தெரியல. இது கூட புரிஞ்சுக்கலனா நான்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியா?